Hi friends, welcome to TNPSC General Studies. நாம இன்னைக்கு இந்த வீடியோல 2012ல நடந்த TNPSC questions தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டடீஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन எது அப்படினா match the following. சோ அதுல ஆப்ஷன் A தான் கரெக்ட். சோ A படி பார்த்தோம் அப்படினா dispute between union and state government. இதோட ஆன்சர் ஒரிஜினல் jurisdiction. Declaring a law unconstitutional. இதோட ஆன்சர் judicial review. Appeal from high court. இதோட ஆன்சர் supreme court. Single integrated judiciary. இதோட ஆன்சர் high court. ஸோ தமிழில் பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகளின் பிரச்சனைகள். இதுக்கு ஆன்சர் முதன்மை ஆதார அதிகாரம். ஒரு சட்டம் அரசியல் சாசனத்திற்கு முரணானது. இதுக்கு ஆன்சர் நீதி மறு ஆய்வு. உயர் நீதிமன்றத்திலிருந்து மேல்முறையீடு. இதோட ஆன்சர் உச்ச நீதிமன்றம். ஒருமை ஒருங்கிணைந்த நீதிமன்றம். ஸோ இதோட ஆன்சர் உயர் நீதிமன்றம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த question, consider the following statement. First one, kwashiorkor is a protein deficiency disease. Kwashiorkor is an iron deficiency disease. Kwashiorkor is a nutritional deficiency disease. So தமிழ்ல பாருங்க, kwashiorkor புரத குறைவால் வரும் நோய். kwashiorkor இரும்பு சத்து குறைவால் வரும் நோய். kwashiorkor சத்துணவு குறைவால் வரும் நோய். ஸோ இந்த மூணில் எது கரெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் தான் கரெக்ட். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. Next question, the younger leaves of a tomato plant in your garden shows interveinal chlorosis. Select what supplement you will give. உங்கள் தோட்டத்தில் உள்ள தக்காளி செடியின் இளம் இலைகளில் நரம்பிடைகளில் பச்சையமின்றி காணப்படுகிறது. அதற்கு நீங்கள் என்ன சத்து அளிப்பீர்கள்? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி அயன். அடுத்த question, the soil zone is considered to be a great biological factory because உயிரின தொழிற்சாலையின் ஒரு முக்கிய அங்கமாக மண் அடுக்கு விளங்குகிறது. ஏனெனில் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் தி above. மேற்கூறிய அனைத்தும். ஸோ என்னலான்னு பார்ப்போம். ஸோ இங்கிலீஷில் ரீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. A great varieties of organic compounds are generated in the soil layers. Necessary nutrients are made available to plant from the soil layers. Soil layer holds water in storage which is used by plants and animals. மண் அடுக்குகள் பலதரப்பட்ட உயிர்பொருள் உற்பத்தி வளமாக அமைகிறது. மண் அடுக்குகளிலிருந்து தாவரங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கின்றது. தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் தேவையான நீர் மண் அடுக்கில் சேமித்து வைக்கப்படுகின்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நேம் த நெய்பர் கேலக்ஸி ஆஃப் அவர் ஓன் மில்கி வே கேலக்ஸி. நமது பால்வழி விண்மீன் கூட்டத்தின் அருகமைந்த விண்மீன் கூட்டத்தின் பெயர். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி ஆண்ட்ரோமெடா. எவ்ரி இயர் May 22 is celebrated as an. ஒவ்வொரு ஆண்டும் மே 22ஆம் தேதியே எந்த தினமாக கொண்டாடுகிறோம்? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. பன்னாட்டு தாவர பல்வகைமை நாள். அடுத்த கொஸ்டின், which of the following is or wrong? First, the Indus people had the knowledge of surveying and geometry. Indus people had the knowledge of astronomy. Botanical aspects were very familiar to the Indus people. சிந்து பகுதி மக்கள் நில அளவை மற்றும் வரை கணிதம் பற்றிய அறிவை பெற்றிருந்தனர். சிந்து பகுதி மக்களுக்கு வானியல் அறிவு இருந்தது. தாவர இயல் அம்சங்களை பற்றி சிந்து மக்களுக்கு நன்கு தெரிந்திருந்தது. இதில் தப்பானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, அதாவது தேர்ட் ஒன் தான் ராங். Which of the following Vedic literature contains the fine specimens of lyric poetry notably addressed to the goddess of the dawn, Usha? கீழ்கண்ட எந்த வேத நூல் விடியல் பெண் தெய்வமான உஷாவை பற்றி நேர்த்தியான இசைப்பாட்டாக பாடத்தக்க பாடல்களை கொண்டுள்ளது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி ரிக்வேத சம்ஹிதா. ரிக்வேத சம்ஹிதா. Ketone bodies appear in the urine due to diabetes mellitus during. நீரிழிவின் எந்த நிலையில் சிறுநீரில் கீட்டோன் பொருட்கள் தோன்றும்?
ஆப்ஷன் ஏ கீட்டோசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். The GPS அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ the GPS என்பது இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ satellite based system that can be used to locate position anywhere on the earth. புவியின் மேற்பரப்பில் உள்ள இடங்களின் அமைவிடத்தை செயற்கைக்கோள்கள் மூலம் அறிந்து கொள்ளல். So அடுத்த question, Sarva Shiksha Abhiyan, one of the major important educational program is connected with the. சர்வ சிக்ஷா அபியான் எனும் முக்கியமான கல்வி கொள்கையானது இதனுடன் தொடர்புடையது. ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி நிலை. இந்த கொஸ்டின் வந்து 2012 நடந்த இன்னொரு டிஎன்பிஎஸ் ரிலேட்டட் கொஸ்டின் பேப்பர்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து அதோட வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணேன். ஸோ நீங்கள் போய் பாருங்கள். ஆல்ரெடி 3 வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த கொஸ்டின் இருக்குது. Sarva Shiksha Abhiyan, one of the major important educational program is connected with the. Sarva Shiksha Abhiyan என்னும் முக்கியமான கல்வி கொள்கையானது இதனுடன் தொடர்புடையது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது தொடக்க கல்வி நிலை. அடுத்த கொஸ்டின், if the GDP is measured at the price prevailing at a point of time, then it is called. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிலவுகின்ற விலையின் அடிப்படையில் ஜிடிபியை அளவிட்டால் அதை கீழ்கண்டவாறு குறிப்பிடலாம். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிடிபி கான்ஸ்டன்ட் பிரைஸ், அதாவது நிலையான விலையில் ஜிடிபி. The product method of measuring GDP involves. உற்பத்தி முறை அடிப்படையில் அளவிடப்படும் ஜிடிபி உள்ளடக்கியது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி adding up the value of everything produced in the country during the year. ஒரு குறிப்பிட்ட வருடத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளின் மதிப்பையும் கூட்டுவது. A higher interest rate might induce household to dash but businesses to dash. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேவ் மோர் borrow less. அதிக வட்டி வீதமானது ஒரு குடும்ப அமைப்பை சார்ந்தவரை டேஷ் செய்ய தூண்டும், ஆனால் தொழில் நிறுவனங்களை. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதிகமான சேமிப்பு மற்றும் குறைவாக கடன் வாங்க தூண்டும். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங். கார்பன் மோனாக்சைடு burns with a blue flame. Carbon monoxide is a good reducing agent and reduces alkali metal oxide. Carbon monoxide is toxic because it forms a complex with hemoglobin in the blood, and this complex is 300 times more stable than oxyhemoglobin. Carbon monoxide forms complex with nickel at 50 degrees Celsius and decomposition resulting complex gives pure nickel. அதாவது கார்பன் மோனாக்சைடு நீல நிற சுடருடன் எரியக்கூடியது. கார்பன் மோனாக்சைடு என்பது மிக சிறந்த ஆக்சிஜன் ஒடுக்கி இது கார உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குகிறது. கார்பன் மோனாக்சைடு என்பது நச்சுத்தன்மை வாய்ந்தது. இது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபினுடன் இணைந்து அணைவு சேர்மத்தை தரும். இந்த அணைவு சேர்மம் ஆக்சிஹீமோகுளோபினை விட 300 மடங்கு நிலைத்தன்மை மிகுந்தது. 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கார்பன் மோனாக்சைடு என்பது நிக்கலுடன் சேர்ந்து அணைவு சேர்மத்தை தரும். இச்சேர்மம் சிதைவுற்று தூய நிக்கலை தரும். ஸோ இதில் வந்து எது சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஸோ பி படி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து கரெக்ட் கிடையாது, மற்றபடி 1, 3 and 4 வந்து கரெக்ட். ஓகேவா? செகண்ட் ஒன் மட்டும் தப்பு, மற்றபடி 1, 3 and 4 வந்து கரெக்ட். Reduction of smoke and collection of fuel wood to check deforestation is promoted by. காடுகள் அழிதலை தடுப்பதற்காக புகை மற்றும் எரிபொருள் மரக்கட்டைகள் சேகரித்தலை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள அமைப்பு. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அதாவது நேஷ்னல் ப்ரோக்ராம் ஆன் இம்ப்ரூவ்டு சுல்லாஸ். ஓகேவா? Which city is famous for Kumbh Mela?
இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹரித்வார். கும்பமேளா திருவிழாவிற்கு புகழ்பெற்ற நகரம் எது? ஹரித்வார். அடுத்த கொஸ்டின், Article 3 authorizes the Parliament to form a new state, increase or diminish the area of any state, alter the boundaries of any state, alter the name of any state. அதாவது அரசியலமைப்பு விதி ஆர்டிக்கிள் 3 கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றுக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அதாவது எல்லாமே கரெக்ட். ஒரு புது மாநிலம் அமைக்க, ஒரு மாநிலத்தின் நிலப்பரப்பை அதிகரிக்க அல்லது குறைக்க, மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்க, மாநிலங்களின் பெயரை மாற்றி அமைக்க. ஸோ இந்த 4மே வந்து என்னென்னா கரெக்ட் ஆன்சர். Which one of the following power is not in the concurrent list? கீழ் வருவனவற்றுள் பொது பட்டியல் அதிகாரத்தில் வராத அதிகாரம் எது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபாரின் பாலிசி, அதாவது வெளியுறவு கொள்கை. ஸோ மேக்ஸ் வந்து பார்க்க வேணாம், நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் பார்த்துட்டு போவோம். 122 The Universal Serial Bus USB standard enables up to dash devices to be connected to a personal computer. கணினியில் டேஷ் கருவிகளை இணைக்க USB கோட்பாடு உதவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி 127. 123rd கொஸ்டின், SVGA சப்போர்ட்ஸ். SVGA அப்படின்னா சூப்பர் வீடியோ கிராஃபிக்ஸ் அரே அப்படின்ட்டு, ஓகேவா? ஸோ SVGA எதற்கு துணை புரிகிறது? இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி 16 மில்லியன் கலர்ஸ், 16 மில்லியன் வண்ணங்கள், ஓகேவா? 16 மில்லியன் கலர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணணும். ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ சி படி ரெசிக்னேஷன் ஆஃப் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ், இதோட ஆன்சர் 1939. சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், இதோட ஆன்சர் வந்து மெம்பர் ஆஃப் லேபர் பார்ட்டி. குவிட் இண்டியா ரெசல்யூஷன், இது வந்து என்ன அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1942. ஆசாத் ஹிந்து ஃபாஜ், இதுக்கு வந்து சிங்கப்பூர். காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகல் 1939. சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், இதோட ஆன்சர் தொழிற்கட்சி உறுப்பினர். வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் ஆகஸ்ட் 8, 1942. ஆசாத் இந்து ஃபாஜ், ஆசாத் இந்து ஃபாஜ், இதுக்கு வந்து சிங்கப்பூர். Find out from the following pairs of Sangam Tamil literature the one which comes under the category of எட்டுத்தொகை. கீழே தரப்பட்டுள்ள சங்ககால தமிழ் இலக்கியங்களுள் எந்த 2 நூல்கள் கொண்ட பகுதி எட்டுத்தொகை நூல்களில் அடங்கும்? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அகநானூறும் புறநானூறும். அகநானூறு அண்ட் புறநானூறு. ஸோ இது யூனிட் 8 ரிலேட்டட் கொஸ்டின். Which of the following is correctly matched? ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட், ஓகேவா? ஸோ இமார் ஷாஹி கிங்டம் பெரார், அது மட்டும்தான் கரெக்டாக. இமார் ஷாஹி பேரரசு பெரார். இமார் ஷாஹி கிங்டம் பெரார், ஆப்ஷன் பி. 127 A railway engine which is moving towards the platform with a speed of 20 km per hour blows a whistle of frequency 320 Hz. The apparent frequency of sound heard by a stationary person on the platform will be. ஒரு ரயில் வண்டி 20 km/h திசை வேகத்தில் நடைமேடையை நோக்கி 320 Hz அதிர்வெண் கொண்ட ஊதல் ஊதிக்கொண்டு வரும்போது மேடையில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் கேட்கும் அந்த தோற்ற அதிர்வெண். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ greater than 320 Hz. 320 Hz விட அதிகமாகும். 128 The source of solar energy is சூரிய ஆற்றலின் தோற்றுவாய். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபியூஷன், அதாவது அணுக்கரு சேர்க்கை. அடுத்து வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ நம்ம அதை பார்த்துட்டு எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ அசர்ஷன் வந்து என்னது? இன்சுலின் லோயர்ஸ் தி பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரீசன் லோயர்டு பிளட் குளுக்கோஸ் கான்சன்ட்ரேஷன் ஸ்டிமுலேட் செக்ரீஷன் ஆஃப் குளுக்கோகான். ஸோ ரெண்டுமே கரெக்டு அண்ட் ஆர் இஸ் த ரீசன்.
ஸோ தமிழில் பாருங்கள், இன்சுலின் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது. ரீசன் காரணம், குறைந்த இரத்த சர்க்கரை அளவு குளுக்கோகான் என்ற ஹார்மோனை சுரக்க செய்கிறது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. The best known example of waggle dance was exhibited by honeybees, which was first observed by. தேனீக்கள் புரியும் வாகில் நடனம் முதலில் யாரால் அறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார்ல் வான் ஃப்ரிஷ் in 1940. கார்ல் வான் ஃப்ரிஷ் in 1940. Fill in the blanks. Bacteria differ from viruses in being sensitive to. பாக்டீரியா வைரஸில் இருந்து வேறுபடுதலுக்கு காரணம் அவை எதற்கு குறைவான எதிர்ப்பை காட்டுவது? ஸோ எதற்கு அப்படின்னா டெட்ராசைக்ளின். Which of the following pair is correctly matched? Choose the correct answer using code given below. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? பாரத் நிர்மான், ஷெல்டர் அண்ட் பேசிக் சர்வீஸ் நீடட் ஆஃப் புவர். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, சப்போர்ட் ஃபார் ஷெல்டர் ரீடெவலப்மெண்ட் ரீக்ரியேஷன் ஆஃப் ஹவுசிங் ஸ்டாக். தேர்ட், ஜவஹர்லால் நேரு நேஷ்னல் அர்பன் ரெனிவல் மிஷன், பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பேசிக் அம்யூனிட்டிஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 2 ஒன்லி. ஸோ 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? 2 ஒன்லி வந்து எது? ராஜீவ் ஆவாஸ் யோஜனா, சப்போர்ட் ஃபார் ஷெல்டர் ரீடெவலப்மெண்ட் அண்ட் ரீக்ரியேஷன் ஆஃப் ஹவுசிங் ஸ்டாக், அது மட்டும்தான் கரெக்டு. ஸோ தமிழில் பாருங்கள், பாரத நிர்மான் ஏழைகளின் அடிப்படை தேவை மற்றும் குடியிருப்பு. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா குடியிருப்பு மற்றும் வீட்டின் மறுவளர்ச்சி மற்றும் மறுபுனரமைப்பு துணையாக இருப்பது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு குழு அடிப்படை சௌகரியங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான ஆதார அமைப்புகளின் கட்டுமானம். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் 2, 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகேவா? பி தான் கரெக்ட் ஆன்சர். And developing economy has the following features. ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் பின்வரும் குணநலன்களை பெற்றுள்ளது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி. ஸோ ஏ அண்ட் பி படி அது லோ பர் கேபிட்டா இன்கம், குரோனிக் அன்எம்ப்ளாய்மெண்ட், ஆக்குபேஷனல் பர்டன், பாப்புலேஷன் ப்ரெஷர். ஏ ப்ளஸ் பி. அதாவது குறைந்த தலா விகித வருமானம், மோசமான வேலையின்மை மற்றும் தொழில் போக்கு, மக்கள் தொகை அழுத்தம். இதுதான் வந்து ஒரு வளர்ந்து வரும் பொருளாதாரம் அதோட குணநலன்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், the pH of soft drink is 3 and that of milk is 7. How many times greater is the concentration of H3O plus in soft drink than in milk? ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 10,000 times. ஒரு குளிர்பானத்தின் pH மதிப்பு 3 மற்றும் பாலின் pH மதிப்பு 7 எனில் குளிர்பானத்தில் H3O plus அயனி செறிவு பாலை விட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்கும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 10,000 times. Nicotine upon oxidation with chromic acid gives. குரோமிக் அமிலம் பயன்படுத்தி நிக்கோட்டின் சேர்மத்தை ஆக்சிஜனேற்றம் செய்வதால் கிடைப்பது. ஆப்ஷன் ஏ, pyridine 3 carboxylic acid. pyridine 3 carboxylic acid. நேச்சுரல் ரப்பர் இஸ். ஸோ இதோட ஆன்சர் இயற்கை ரப்பர் என்பது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். பாலிமர் ஆஃப் 2-மெத்தில் பியூட்டாடையின். பாலிமர் ஆஃப் 2-மெத்தில் பியூட்டாடையின். 2-மெத்தில் பியூட்டாடையின் என்பதன் பலபடி. வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் திஸ் குரூப்? மகான் மகாராஜ், சமீர், பிரம்மச்சரி, ஷிராஸ், மின்வாலா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மகான் மகாராஜ், சமீர், பிரம்மச்சாரி, சீரஜ், மின்வாலா இந்த குழுவின் சிறப்பு என்ன? இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரெசிபியன்ட் ஆஃப் சாந்தி ஸ்வரூப் பாட்நகர் அவார்டு. ரெசிபியன்ட் ஆஃப் சாந்தி ஸ்வரூப் பாட்நகர் அவார்ட் 2011. அதாவது 2011ஆம் ஆண்டுக்கான சாந்தி ஸ்வரூப் பாட்நகர் விருது வென்றவர்கள். 138. Mixture X wants to establish a broadband wireless net connection for his employers spread over a radius of 30 kilometers. The wireless standard he needs to impart to them is. ஸோ என்ன அப்படின்னா
30 கிலோமீட்டர் ஆர பரப்பில் பிரிந்து வேலை செய்யும் தனது பணியாளர்களுக்கு திருவாளர் எக்ஸ் அகலப்பட்டை கொண்ட கம்பி தொடர்பில்லா வலை தொடர்பினை அமைக்க விரும்புகிறார். இவர் அவர்களுக்கு தர வேண்டிய கம்பி தொடர்பில்லா வலை தொடர்பு தரம் என்ன? இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வைமேக்ஸ் கனெக்டிவிட்டி, வைமேக்ஸ் தொடர்பு. அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன் த வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் B.R. அம்பேத்கர், DPSP, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர் தி நோவல் ஃபீச்சர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பிகாஸ் these principles are in the nature of general direction or guidance to the state. Second one, they embody the principles or objectives and ideals which union and state government must bear in mind while formulating policy and making laws. So, இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகேவா, எது கரெக்டுன்னு கேட்டுக்காங்க. 1 and 2 வந்து கரெக்டு தான். ஸோ தமிழில் பாருங்கள், டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறியதாவது, அரசு நெறி கோட்பாடுகள் இந்திய அரசமைப்பின் சட்ட திரட்டல் கூறாகும். ஏனென்றால் இவை நாட்டின் வழிகாட்டியாக அமைந்துள்ளன. மத்திய மாநில அரசுகள் தம் சட்டங்களையும் கொள்கைகளையும் இயற்றும் போது இவை உதவியாக இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 and 2 alone. both 1 and 2 are correct. ஸோ அடுத்த கொஸ்டின், the Constitution 52nd Amendment Act of 1985 was enacted for what purpose? 1985 ஆண்டில் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? 1985 ஆண்டு 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, அதாவது ஃபார் அவுட்லாயிங் டெஃபிக்ஷன், அதாவது என்ன அப்படின்னா கட்சி தாவல் தடை செய்ய. 144. The ministry headed by Rajaji in 1937 consisted of the following ministry. Identify the correct one. 1937 ராஜாஜி தலைமையிலான அமைச்சரவையில் பின் வருபவர்கள் அமைச்சர்களாயிருந்தனர். சரியான ஒன்றை அடையாளம் செய்க. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. யாரெல்லாம் அப்படின்னா டி. பிரகாஷம், வி. கிரி, TSS ராஜன், எஸ். ராமநாதன். அடுத்த கொஸ்டின், the Congress passed the Quit India resolution on August 8, 1942 for the following reason. First one, failure of the Cripps mission. Japanese forces moved towards India. Sympathy with Japan. To compel the British to accept the demand of Indians for independence. To support the Soviet Union. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அதாவது 1, 2 and 4. ஓகேவா, 1, 2 and 4 தான் கரெக்ட். பின்வரும் காரணங்களுக்காக 1942 ஆண்டு ஆகஸ்ட் 8 காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை இயற்றியது. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்வியினால் இந்தியாவை நோக்கி ஜப்பானிய படைகள் புறப்பட்டதனால் ஜப்பானிடம் காட்டிய அனுதாபத்தினால் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களின் விடுதலை கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக, சோவியத் யூனியனை ஆதரிப்பதற்காக. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, 1, 2 மற்றும் 4. இதுதான் கரெக்டு, மற்றது எல்லாமே தப்பு. அதாவது 3rd and 5th one வந்து தப்பு. 1, 2 and 4 மட்டும்தான் கரெக்ட். 146. ஸோ இது வந்து லிஸ்ட் 1 and 2 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் குல்பதன் பேகம். ஸோ குல்பதன் பேகம் வந்து என்ன அப்படின்னா அக்பர் நாமா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிடையாது. பிகாஸ் குல்பதன் பேகம் வந்து அக்பர் நாமா எழுதலை. ஓகேவா, குல்பதன் பேகம் வந்து என்ன எழுதினாங்க அப்படின்னா ஹுமாயூன் நாமா தான் எழுதியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ குல்பதன் பேகம் வந்து யார் அப்படின்னா பாபரோட பொண்ணு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து ஹுமாயூன் நாமா தான் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் இனயத் கான். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா, ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிறத நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். குல்பதன் பேகம் எழுதினது ஹுமாயூன் நாமா.
இனையத் கான் எழுதினது எது அப்படின்னா பாடசநாமா. சாரி, ஆமாம், பாடசநாமா. சரி, அப்துல் ஹமீத் லஹோரி வந்து என்ன எழுதினாங்க அப்படின்னா ஷாஜஹான் நாமா. அபுல் ஃபாசல் வந்து அக்பர் நாமா. ஓகேவா? ஸோ குல்பதன் பேகம் இவங்க வந்து எழுதினது ஹுமாயூன் நாமா. இனையத் கான் எழுதினது பாடஷா நாமா. அப்துல் ஹமீத் லஹோரி வந்து எழுதினது ஷாஜஹான் நாமா. அபுல் ஃபசல் எழுதினது அக்பர் நாமா. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன சொன்னேன்? ஆப்ஷன் டி. ஓகேவா? அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எகெயின் இதிலே நான் வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். குல்பதன் பேகம் வந்து எழுதினது ஹுமாயூன் நாமா. இனையத் கான் எழுதினது பாடஷா நாமா. அப்துல் ஹமீத் லஹோரி எழுதினது ஷாஜஹான் நாமா. அபுல் ஃபாசல் எழுதினது அக்பர் நாமா. ஓகேவா? இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி. சி கிடையாது, டி. ஸோ அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ஸ்டீல்? ஸோ ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டு? கீழ்காணும் கூற்றுகளில் எஃகினை பொறுத்த மட்டில் எது சரியான கூற்று? இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி. அயர்ன் வித் 0.25 to 2% கார்பன். இரும்புடன் 0.25 to 2% கார்பன். Wimbledon 2012 men's champion Roger Federer belonged to which country? ஸோ 2012 அதாவது 2012ஆம் ஆண்டுக்கான விம்பிள்டன் கோப்பையை வென்ற ரோஜர் ஃபெடரர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதோட ஆன்சர் வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Match the list of provision and article which can be amended under Article 368 and select the correct answer using the code given below the list. Provision and article வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேட்ச் பண்ணணும். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஸோ கரெக்டாக தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஏ பார்த்தோன்னா 1 2 3 4 அது கரெக்டாக தான் மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் வந்து என்னென்னா ஆர்டிகல் 54 and 55. High Court for Union Territories வந்து ஆர்டிகல் 241. Executive power of Union and State வந்து ஆர்டிகல் 73 and 162. Distribution of legislative power between Union and State வந்து ஆர்டிகல் 245 to 255. குடியரசுத் தலைவர் தேர்வு ஆர்டிகல் 54 மற்றும் 55. யூனியன் பிரதேசங்களுக்கான நீதிமன்றம் அதாவது உயர்நீதிமன்றம் ஆர்டிகல் 241. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிர்வாக அதிகாரம் ஆர்டிகல் 73 and 162. மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையிலான சட்டத்துறை அதிகார பகிர்வு ஆர்டிகல் 245 அதில் இருந்து ஆர்டிகல் 255 வர. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. The smallest difference in radiance detected by the satellite sensor is called. மிக துல்லிய வெப்பத்தை கண்டறியும் செயற்கைக்கோள் கீழ்கண்டவைகளில் எவை? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஸ்பெக்ட்ரல் ரெசல்யூஷன். நிறமாலை அடிப்படையில் தீர்மானித்தல். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அசர்ஷன் அண்ட் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எது வந்து கரெக்டாக அப்படின்னு வந்து பார்க்கணும். ஓகேவா? அசர்ஷன் 41% of the moon surface is never seen from the earth. Reason, the moon rotates and revolves in the same direction as does the earth. கூற்று, நிலவின் 41% பகுதி புவியில் எப்போதுமே புலப்படுவதில்லை. காரணம், நிலா புவியின் அதே திசையிலேயே சுற்றி சுழல்கின்றது. ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். அதாவது பி படி ஏ அண்ட் ஆர் வந்து கரெக்டு தான். பட் ஆர் என்பது ஏக்கான கரெக்டான வந்து ரீசன் கிடையாது, விளக்கம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் இண்டிவிஜுவலி கரெக்ட், இண்டிவிஜுவலி ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் எ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஃபியூஜிதா ஸ்கேல் ரெஃபர்ஸ் டு. ஃபியூஜிதா என்ற அளவு எதை குறிக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி த ஸ்கேல் டு அசஸ் த ரிலேட்டிவ் சிவியரிட்டி அண்ட் டேமேஜ் ஆஃப் டொர்னாடோ. சுழல் காற்றின் தீவிரத்தை ஒப்பிடுவதும் அதனால் ஏற்படும் அழிவையும் மதிப்பிடுதல், அதுதான் வந்து என்னென்னா ஃபியூஜிதா ஸ்கேல். அடுத்த கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். The aim of proportional representation is, first one, to eradicate the defects in the ordinary system of election,
to ensure the representation of all the people in the legislature, to enable minority representation, to ensure the representation of every minority group as well as majority in proportion to their electoral strength. Select your answer using the coding scheme given below. So என்ன அப்படின்னா ப்ரொப்போஷ்னல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா சரிவிகித பிரதிநிதித்துவம். ஓகேவா? ஸோ சரிவிகித பிரதிநிதித்துவ தேர்தல் முறையின் நோக்கம் சாதாரண தேர்தல் முறையின் குறைகளை நீக்குவது, அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவத்தை சட்டசபையில் நிலைநாட்டுவது, சிறுபான்மையோரின் பிரதிநிதித்துவம் ஏற்படுத்த, சிறுபான்மையோரும் பெரும்பான்மையோரும் தம் எண்ணிக்கைக்கேற்ற வீதப்படி தேர்ந்தனுப்பப்படத்தக்க வகையிலான முறை, தேர்ந்தனுப்பப்படத்தக்க வகையிலான முறை. ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி. அதாவது சாதாரண தேர்தல் முறையின் குறைகளை நீக்குவது, டு எராடிகேட் த டெஃபெக்ட்ஸ் இன் தி ஆர்டினரி சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன். அடுத்தது அனைத்து மக்களின் பிரதிநிதித்துவத்தை சட்டசபையில் நிலைநாட்டுவது, டு என்ஷூர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆல் தி பீப்புள் இன் த லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1 and 2. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ பாருங்கள், இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சிக்ஷா. ஸோ சிக்ஷா அப்படிங்கிறது ஃபீனட்டிக்ஸ். சிக்ஷா அப்படிங்கிறது ஃபீனட்டிக்ஸ். அப்புறமா கல்பா அப்படிங்கிறது ரிச்சுவல்ஸ். வியாகர்ணா அப்படிங்கிறது கிராமர். நிதி அப்படிங்கிறது குரோனாலஜி. சந்தாஸ் அப்படிங்கிறது மெட்ரிக்ஸ். ஜோதிஷா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரானமி. ஓகேவா? ஜோதிஷா அப்படிங்கிறது ஆஸ்ட்ரானமி. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2. ஸோ மேட்ச் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ சிக்ஷா வந்து ஒலியியல். ஓகேவா? சிக்ஷா வந்து ஒலியியல். கல்பா சடங்கு முறைகள். வியாகர்ணா கிராமர், அதாவது இலக்கணம். நிதி காலக்கணிப்பு முறை. சண்டாஸ் அப்படிங்கிறது யாப்பியல். ஜோதிஷா அப்படிங்கிறது வானியல். Which among the following Tirthankaras completed the concept of Panchama Dharma by adding Brahmacharya as the 5th doctrine? கீழே கொடுக்கப்பட்ட தீர்த்தங்கரில் எவர் பிரம்மச்சரியம் என்ற கருத்தை சேர்த்து பஞ்சம தர்மம் கோட்பாட்டை பூர்த்தி செய்தார்? யார் அப்படின்னா மகாவீரர் தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. விச் இஸ் ராங்லி மேட்ச்டு, தவறான கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தவறாக வந்து பொருந்தியதை கண்டுபிடிக்கணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி மெக்னீஷியம் ட்ரை செல்ஸ். மெக்னீஷியம் உலர் மின்கலம், அது வந்து தப்பு, மற்றது எல்லாமே கரெக்ட். ஸோ கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்க் வந்து என்சைம், அதாவது துத்தநாகம் வந்து என்சைம். அயன் வந்து ஹீமோக்ளோபின், இரும்பு வந்து ஹீமோக்ளோபின். பெரிலியம் வந்து எக்ஸ்ரே டியூப்ஸ், அதாவது எக்ஸ்ரே குழாய், எக்ஸ் கதிர் குழாய் பெரிலியம். ஸோ அடுத்த கொஸ்டின் 157 மேட்ச் தி ஃபாலோயிங். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 74. ஸோ அது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஆர்டிகல் 356 வந்து என்ன அப்படின்னா எமர்ஜென்சி. ஆர்டிகல் 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இப்போ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா? அது தெரியும் இல்லையா எல்லாருக்கும். ஆர்டிகல் 368 வந்து அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். விதி 74 வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அதாவது கவுன்சில் ஆஃப் மந்திரிகள். விதி 356 வந்து நெருக்கடி நிலை அறிவிப்பு. 370 ஜம்மு மற்றும் காஷ்மீர். 368 அரசியலமைப்பு திருத்த முறைகள். Which position was held by all the following personalities? Krishnagant, Gopal Swarup Padak, Biden Singh Shekhawat. Answer வந்து ஆப்ஷன் சி chairman of Rajya Sabha. ஓகேவா? கிருஷ்ணகாந்த், கோபால் ஸ்வரூப் பதக், பைரன் சிங் ஷெகாவத் 3 பேருமே வந்து எந்த பதவியை வகித்தார்கள்? எது அப்படின்னா ஆப்ஷன் சி மாநிலங்களவையின் தலைவர், சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. அடுத்த கொஸ்டின், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்?
ஸோ எது கரெக்ட்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ டி படி பார்த்தோம் அப்படின்னா போத் ஃபைன் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட் கேன் பி இம்போஸ்ட் ஃபார் கிவிங் ஃபால்ஸ் பர்டிகுலர்ஸ் இன் ஓட்டர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். வாக்காளராக பதிவின் போது தவறான விவரம் கொடுத்தால் அபராத தொகையும் ஓராண்டு சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அது வந்து கரெக்ட். ஒன் 63 மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா நியூ இந்தியா வந்து யார்? பிபின் சந்திரபால். ஓகேவா, நியூ இந்தியா வந்து பிபின் சந்திரபால். த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் வந்து யார் எழுதுனது? ஏஓ ஹியூம். வந்தே மாதரம். ஸோ வந்தே மாதரம் வந்து யார் எழுதுனா? லாலா லஜபத் ராய். யாரோடது அப்படின்னா லாலா லஜபத் ராய். ராஸ்ட் கோஃப்டர் இது வந்து தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் ஏ. நியூ இந்தியா வந்து யார்? பிபின் சந்திரபால். த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் வந்து ஏஓ ஹியூம். வந்தே மாதரம் லாலா லஜபத் ராய். ராஸ்ட் கோஃப்டர் அப்படிங்கிறது தாதாபாய் நவ்ரோஜி. ஆப்ஷன் ஏ. 164 under the leadership of Khan Abdul Ghaffar Khan, popularly known as the Frontier Gandhi, the Padans organized the Society of Kudi Khidmahar or Servants of God, known popularly as எல்ஏ காந்தி என புகழ்பெற்ற கான் அப்துல் காஃபர் கான் தலைமையில் பதானிபர்கள் கூடை கிட்மகர்ஸ் கடவுளின் சேவகர்கள் என்னும் சங்கத்தை தொடங்கினார். அது அனைவராலும் என்னவென்று அறியப்பட்டது. த ஃப்ராண்டியர் காந்தி யார் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எல்ஏ காந்தி அப்படின்னு சொல்லுவாங்க, கான் அப்துல் காஃபர் கான். ஸோ அவங்க வந்து உருவாக்கின குடி கிட்மஹர் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெட் ஷர்ட்ஸ், சிகப்பு சட்டைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 and 2 வந்து மேட்ச் பண்ணும். போயட்டும் அவங்களோட ஒர்க்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி வந்து காளிதாஸ். ஸோ காளிதாஸ் வந்து என்ன எழுதினாங்க அப்படின்னா சகுந்தலம். விஷ்ணு சர்மா வந்து பஞ்சதந்திரா. ஆரியபட்டா வந்து எழுதுனா சூரிய சித்தாந்தா. வாகபட்டா அஷ்டங்க சங்கிரதா. ஓகேவா, அஷ்டங்க சங்கிரதா. ஸோ தமிழை பார்ப்போம். காளிதாசர் சகுந்தலம், விஷ்ணு சர்மா பஞ்சதந்திரம், ஆரியபட்டர் சூரிய சித்தாந்தம், வாக்பட்டர் அஷ்டாங்க சங்கிரகம். In which edict did Ashoka declare his faith in Buddha, Dharma and Sangha? எக்கல்வெட்டில் உள்ள அரசு ஆணையில் புத்தர், தர்மம், சங்கம் இவற்றின்பால் அசோகர் தன்னுடைய ஈடுபாட்டை அறிவித்துள்ளார். எது அப்படின்னா ஆப்ஷன் டி பாப்ரா மைனர் ராக் எடிட். பாப்ரா சிறுகுன்று கல்வெட்டு. Why Lord Canning was called as Clemency Canning? Why Lord Canning was called as Clemency Canning? அதாவது கானிங் பிரபு கருணையுள்ள கானிங் என்று அழைக்கப்பட்டது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பி he issued general pardon to the mutinous. அதாவது சிப்பாய் கலகத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியதால் இவரை என்ன சொல்கிறாங்க? கருணை உள்ளம் கொண்ட கேனிங். ஓகேவா, கிளெமென்சி கேனிங் அப்படின்னு லார்டு கேனிங்கை வந்து சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின். In the digestion of carbohydrate, the following sugars are converted to their simple forms. First one starch, maltose plus isomaltose. ஸோ தமிழ்லேயும் வந்து அதே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸ்டார்ச் வந்து மால்டோஸ் ப்ளஸ் ஐசோமால்டோஸ். மால்டோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ், லாக்டோஸ் அப்படிங்கிறது மால்டோஸ், சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ருக்டோஸ். அதாவது கார்போஹைட்ரேட் செரிமானத்தில் கீழ்காணும் சர்க்கரை பொருட்கள் அவற்றின் எளிய வடிவங்களாக மாற்றப்படுகின்றன. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி, அதாவது 1, 2 and 4 தான் வந்து கரெக்டு. ஓகேவா, 1 வந்து எது? ஸ்டார்ச் வந்து மால்டோஸ் ப்ளஸ் ஐசோமால்டோஸ். 2 வந்து மால்டோஸ் வந்து குளுக்கோஸ். அண்ட் 4th வந்து சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸ் ப்ளஸ் ஃப்ருக்டோஸ். ஸோ 1, 2 and 4 தான் கரெக்ட். ஆப்ஷன் டி. எகெயின் வந்து லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஸ்மாலஸ்ட் ஃப்ளார் வந்து எது அப்படின்னா ஊல்ஃபியா அப்படிங்கிறது. பிக்கஸ்ட் ஃப்ளார் வந்து டிஸ்கீடியா ரெஃப்ளீஷியா. ஓகேவா, டிஸ்கீடியா ரெஃப்ளீஷியா. இர்ரெகுலர் ஃப்ளார் வந்து எது அப்படின்னா கன்னா. மோனோகிளாமிடஸ் ஃப்ளார் வந்து ஃபிலந்தஸ். ஸோ பூவில் மிக சிறியது வந்து உல்ஃபியா. பூவில் மிகவும் பெரியது வந்து டிஸ்கீடியா ரெஃப்ளீஷியா. சமசீரற்ற பூ வந்து எது அப்படின்னா கல்வாழை.
ஸோ இந்த கல்வாழை அப்படின்னா கண்ணா, ஓகேவா, இங்கிலீஷில். நெக்ஸ்ட் அல்லி வட்டம் மட்டும் உள்ள பூ, அது வந்து ஃபிலாந்தஸ். 170. A is the assertion and R is the reason. Examine these two statements carefully and select the answer using the code given below. A. We are able to hear the sound behind the walls or obstacles. R. When the wavelength of a wave is comparable or less than that of an obstacle, diffraction happens. A. assertion வந்து எது? சுவர் மற்றும் தடைகளுக்கு பின்னர் இருந்து வரும் ஒலியை நாம் கேட்கிறோம். ஆர். ஓர் அலையின் அலைநீளம் அதன் பாதையில் உள்ள தடைகள் மற்றும் பொருட்களின் அளவிற்கு சமமாகவோ குறைவாகவோ இருந்தால் விளிம்பு வளைவு ஏற்படும். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதாவது போத் ஏ அண்ட் ஆர் வந்து இண்டிவிஜுவலி ட்ரூ அண்ட் ஆர் ஆல்சோ தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேவா, ஏயும் ஆரும் ட்ரூ தான். ஆர் வந்து சரியான விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Next, consider the given figure of ocean current around North America. Match list 1 with list 2 and select the correct using the code given below. ஓகேவா, ஸோ இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஸோ அந்த படத்தை பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன அப்படின்னா அலாஸ்கா. செகண்ட் ஒன் வந்து எங்கே இருக்கா? ஸோ அது வந்து என்னென்னா செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கலிஃபோர்னியா. தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா லேப்ரடார். ஃபோர்த் ஒன் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம். ஓகேவா, ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் தான் அலாஸ்கா. செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கலிஃபோர்னியா. அப்புறமா தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த தேர்ட் ஒன்னுக்கு வந்து லேப்ரடார் இந்த இடம். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்து லேப்ரடார். ஃபோர்த் ஒன் வந்து கல்ஃப் ஸ்ட்ரீம். ஓகேவா, கல்ஃப் ஸ்ட்ரீம் அதை வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, நம்ம மேப்பும் வந்து கிளியராக வந்து படித்து வச்சுருக்கணும். இது 2012 கொஸ்டின் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது நீரோட்ட எண் மற்றும் நீரோட்டத்தின் பெயர், கரண்ட் நம்பர், கரண்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது அலாஸ்கா. ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அலாஸ்கா. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அலாஸ்கா. செகண்ட் ஒன் வந்து என்னது கலிஃபோர்னியா. தேர்ட் ஒன் வந்து என்னது லேப்ரடார். ஃபோர்த் ஒன் வந்து என்னது கல்ஃப் ஆஃப் ஸ்ட்ரீம். ஓகேவா, டி ஆப்ஷன். மேட்ச் தி ஃபாலோயிங் நியோலித்திக் சென்டர் ஆஃப் பெயிண்டிங் வித் த டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி த சோன் வேலி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா மிர்சாப்பூர். மணிக்பூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சிங்கன்பூர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரெய்கார். ஹோஷன்காபாத் எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் ப்ராவின்ஸ். சோன் பள்ளத்தாக்கு வந்து மிர்சாப்பூர். மாணிக்பூர் வந்து எங்கே இருக்குது உத்தரப்பிரதேஷ். சிங்கான்பூர் எங்கே இருக்குது ராய்கார். ஹோஷன்காபாத் வந்து மத்திய மாகாணம், சென்ட்ரல் ப்ராவின்ஸ். The title Sardar was given to Vallabhai Patel during the, இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, பர்தோலி சத்யகிரஹா. அண்ட் இந்த டைட்டில் வந்து யார் கொடுத்தாங்க வல்லபாய் பட்டேலுக்கு அப்படின்னா மகாத்மா காந்தி. ஓகேவா, சர்தார் எனும் பட்டம் வல்லபாய் பட்டேலுக்கு இந்நிகழ்ச்சியின் போது அளிக்கப்பட்டது. பர்தோலி சத்தியாகிரகம் போது மகாத்மா காந்தி வந்து கொடுத்த பட்டம் தான் சர்தார். Who had sing songs on நம்மாழ்வார் as God instead of திருமால்? திருமாலே பாடாமல் நம்மாழ்வரையே தெய்வமாக பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மதுர கவி ஆழ்வார். அடுத்த கொஸ்டின், மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. ஓகேவா, நம்ம தமிழ்லே வாசிப்போம். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. ஓகேவா, மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையே கொளுத்துவோம். இது வந்து யார் சொன்னது? பாரதியார். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இது வந்து பாரதிதாசன். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும். இது வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இது வந்து யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர்.
176 லிஸ்ட் 1 and 2 நம்ம வந்து தெர்மல் பவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ சி படி பார்த்தோம் அப்படின்னா துருவன். ஸோ துருவன் வந்து குஜராத். கோர்பா வந்து மத்திய பிரதேஷ். ஓப்ரா வந்து எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். தல்ச்சர் வந்து ஒரிசா. ஓகேவா? அனல் மின் திட்டங்கள் மாநிலங்கள். ஸோ இதோட ஆன்சர் என்ன சொன்னேன்? ஆப்ஷன் சி. ஓகே, துருவன் வந்து எங்கே? குஜராத் தான். கோர்பா வந்து மத்திய பிரதேஷ். ஓப்ரா வந்து உத்தரப்பிரதேஷ். தல்ச்சர் வந்து ஒரிசா. அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. மேபி அப்ளைட் பை அ ஸ்ட்ரேஞ்சர் ஆர் எ சோஷியல் ஒர்க்கர் ஹூ நீட் நாட் பி அன் அஃபெக்டட் பர்சன். Habeas corpus may be applied by a stranger or a social worker who need not be an affected person. அடுத்தது prohibition 1. ஓகேவா? not available against administrative authorities. certiorari. ஸோ இது வந்து not available against legislative body and private individuals. fourth இதோட ஆன்சர் வந்து 4. quo warranto வந்து cannot be applied against ministerial office. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நீதி பேராணை அதோட அம்சம். ஆள்கொணர் ஆணை வந்து பிறரும் பாதிப்புக்குள்ளாகாத எந்த சமூக ஆர்வலரும் கோரலாம். தடை ஆணை வந்து நிர்வாக அதிகாரிகளுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. நெறிமுறை உறுத்தல் வந்து சட்டமன்ற அமைப்புகள் மற்றும் தனிநபர்களுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. தகுதி முறைவினா வந்து அமைச்சர்களுக்கு எதிராக பிரயோகிக்க இயலாது. ஆப்ஷன் ஏ. மேட்ச் தி ஃபாலோயிங் விச் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இன்கரெக்ட் ஆன்சர். அதாவது நம்ம மேட்ச் பண்ணோம், அவ்வளோதான். மணிக்கொடி. ஸோ தமிழ்லே வாசிப்போம். மணிக்கொடி இது வந்து எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PS ராமையா. எழுத்து வந்து செல்லப்பா. சுதேஷி மித்ரன் வந்து யார்? சுப்பிரமணிய ஐயர். நவசக்தி திருவிக்கா. ஓகேவா? மணிக்கொடி வந்து யார்? PS ராமையா. எழுத்து வந்து செல்லப்பா. சுதேஷி மித்ரன் வந்து யார்? சுப்பிரமணிய ஐயர். நவசக்தி திருவிக்கா. ஃபைண்ட் தி ஓட் மேன் அவுட். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதாவது கீழ்கண்டனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. ஸோ என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி திருவிளையாடற் புராணம். ஓகேவா? இதுதான் வந்து கொடுத்துருக்கிறதுலே வந்து ஆடாக இருக்கிறது. லிஸ்ட் 1 and 2 வந்து என்ன பண்ணணும்? மேட்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து எது அப்படின்னா August 16, 1946. இண்டரிங் கவர்மெண்ட். ஸோ இண்டரிங் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா September 2, 1946. மவுண்ட் பேட்டன்ஸ் பிளான் இது வந்து June 3, 1947. அட்லி ஸ்டேட்மெண்ட் February 20, 1947. ஓகேவா? ஸோ அப்போது ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான். ஓகேவா? சி வந்து தப்பு, ஏ தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ. பிகாஸ் டைரக்ட் ஆக்ஷன் டே வந்து என்ன அப்படின்னா August 16, 1946. இண்டரிம் கவர்மெண்ட் வந்து September 2, 1946. மவுண்ட் பேட்டன் பிளான் வந்து June 3 தான். ஓகேவா? June 3, 1947. அட்லியோட ஸ்டேட்மெண்ட் வந்து February 20, 1947. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 2, 1 தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நான் வாசிக்கிறேன். நேரிடை செயல்நாள் வந்து August 16, 19 இதில் தப்பாக இருக்குது. சாரி, கரெக்டு தான். August 16, 1946. இடைக்கால அரசு வந்து September 2, 1946. அப்புறமா மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து எப்போ அப்படின்னா June 3, 1947. அட்லியின் அறிவிப்பு வந்து February 20, 1947. அடுத்த கொஸ்டின். which one of the following fundamental right is applicable only to citizen and not to foreigners? பின் வருவனவற்றுள் குடிமக்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் வெளிநாட்டவருக்கு கிடைக்கப்பெறாத உரிமை எது அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் சிறுபான்மையினருக்கான உரிமை.
அடுத்த கொஸ்டின் which of the following provision came into force even before the commencement of the Constitution of India? பின்வரும் அம்சங்களில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருவதற்கு முன்பிருந்தே செயல்பாட்டிற்கு வந்தது எது அப்படின்னா ஆப்ஷன் பி சிட்டிசன்ஷிப், அதாவது குடியுரிமை. லிஸ்ட் 1 and 2 வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணணும். சைனோபாக்டீரியா வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் 4 தான், அதாவது நோ ஸ்டாக். அமோனிஃபைங் பாக்டீரியா வந்து பேசிலஸ். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா வந்து ரோடோஸ்பைரிலம். டீநைட்ரிஃபைங் பாக்டீரியா வந்து தயோபேசிலஸ். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? அதாவது சைனோபாக்டீரியா வந்து நோ ஸ்டாக். அமோனியாவாக்கும் பாக்டீரியா வந்து எது அப்படின்னா பேசிலஸ். ஒளி சேர்க்கை பாக்டீரியா வந்து எது அப்படின்னா ரோடோஸ்பைரிலம். அப்புறமா நைட்ரஜனை குறைக்கும் பாக்டீரியா வந்து, அதாவது டீநைட்ரிஃபைங்னா நைட்ரஜனை குறைக்கும் பாக்டீரியா வந்து தயோபேசிலஸ். கன்சிடர் தி ஃபாலோயிங் பெயர்ஸ். எது வந்து கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வில்லி ஆஸ்திரேலியா, டைஃபூன் சைனா, ஹுரிக்கேன் ஜப்பான். ஸோ வில்லி ஆஸ்திரேலியா, டைஃபூன் சைனா, ஹரிக்கேன் வந்து ஜப்பான். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். மேட்ச் தி ஜியாலஜிக்கல் எரா வித் தேர் பீரியட்ஸ். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ கேம்பிரியன் வந்து ஆர்கியன். அப்புறமா செனோசோயிக் வந்து யோசின். மீசோசோயிக் வந்து ஜுராசிக். பேலியோசோயிக் வந்து சிலூரியன். ஓகேவா? ஸோ தமிழில் பாருங்கள், ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். கேம்பிரியனுக்கு முன்காலம் வந்து ஆர்கியன். அப்புறமா செனோசோயிக் யுகம் வந்து யோசின். மீசோசோயிக் யுகம் இது வந்து ஜுராசிக். தொல்லியர் யுகம் வந்து சிலூரியன். மேட்ச் தி ஃபாலோயிங். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. டாக்டர் விண்ட் வந்து சஹாரா ஆஃப் ஆஃப்ரிக்கா. செரி பிளாசம் வந்து கர்நாடகா. பிளட் ரெயின் வந்து சவுத் இட்டாலி. ஃபோயன் வந்து சுவிட்சர்லாண்டு. ஓகேவா? ஆப்ஷன் பி தான் கரெக்டு. டாக்டர் காற்று வந்து சஹாரா ஆஃப்ரிக்கா. ஓகேவா? ஜெரி பிளாசம் இருக்கு இல்லையா, அதுதான், அது வந்து கர்நாடகா. இரத்த மழை வந்து தெற்கு இட்டாலி. ஃபான் அது வந்து சுவிட்சர்லாந்து. அரேஞ்ச் தி ஃபாலோயிங் டிவிஷன் ஆஃப் தி விஜயநகர் எம்பர் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் வந்து நம்ம அந்த விஜயநகர பேரரசின் பிரிவுகளை வந்து வரிசைப்படுத்தணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ ஏ படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து யார் வருவாங்க? ராஜ்யங்கள். அதுக்கப்புறமா வந்து வளநாடுகள். நெக்ஸ்ட்டு வந்து நாடு. லாஸ்ட்டாக குரம். ஓகேவா? அதாவது கூற்றங்கள். ஓகே. ஸோ அவங்களோட அந்த பிரிவுகளை வந்து கரெக்டாக வந்து டிசெண்டிங் ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ராஜ்யங்கள், அப்புறமா வளநாடு, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நாடு, அண்ட் லாஸ்ட்டாக வந்து குரம் ஆர் கூற்றங்கள். பிக் அவுட் தி ராங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ஃபாலோயிங். ஸோ இதில் தப்பானது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸ்கந்தகுப்தா வாஸ் டிஃபீட்டட் பை த ஹன்ஸ் ஆர் ஹூனர்கள். ஸ்கந்தகுப்தா ஹூனர்களால் தோற்கடிக்கப்பட்டார், அது வந்து தப்பு. The state of matter in their increasing order of entropy. வந்து ஆப்ஷன் டி. ஸோ டி படி பார்த்தோம்னா பிஇசிகள், சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸஸ், அதாவது திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள். ஆப்ஷன் டி. Black Sea is named so because. எதனால் கரிங்கடல் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரிச் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரோ ஆல்கே. ஸோ அங்கே வந்து நுண் கடற்பாசியின் மிகுதியான செறிவின் காரணமாக. அடுத்த கொஸ்டின் மேட்ச் தி ஃபாலோயிங். ஸோ மேட்ச் தி ஃபாலோயிங் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ பி தான் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்ப்போம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இது வந்து என்னன்னா அல் ஹிலால். மகாத்மா காந்தி வந்து த ஹரிஜன். ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் அது வந்து என்ன அப்படின்னா த பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாக்டர் ராஜேந்தர் பிரசாத் வந்து தேஷ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து என்னென்னா அல் ஹிலால், மகாத்மா காந்தி வந்து த ஹரிஜன், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் வந்து மக்களின் நண்பன், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தேஷ். Which one of the following is a polar orbiting satellite? கீழ்கண்டவற்றுள் துருவ பாதையை சுற்றும் செயற்கைக்கோள் எது அப்படின்னா ரிசோர்ஸ் சாட். ஓகேவா? ஆப்ஷன் டி ரிசோர்ஸ் சாட்.
thermal power station are located in எங்கெல்லாம் வந்து அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி ராமகுண்டம் ராஜ்காட் தூத்துக்குடி ராமகுண்டம் ராஜ்காட் match the following இதில் ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஃபர்ஸ்ட் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா வந்து எது கோயம்புத்தூர் லிட்டில் ஜப்பான் நம்ம எதோ சொல்லுவோம் சிவகாசி டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு வந்து எதுனா கரூர் டிட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா வந்து சென்னை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் குட்டி ஜப்பான் வந்து சிவகாசி நெசவு தலைநகரம் கரூர் தெற்காசியாவின் டெட்ராய்ட் வந்து சென்னை டிஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் டு a condition of dash prices ஸோ டிஃப்ளேஷன் அப்படின்னா பணவாட்டம் என்பது விலையின் எந்த நிலையை குறிக்கும் அப்படின்னா ஃபாலிங் ப்ரைஸஸ் அதாவது விலை குறைதல் அடுத்த கொஸ்டின் ஐடென்டிஃபை த ஆட் ஒன் ஃப்ரம் த குரூப் ஆஃப் மெட்டீரியல் கிவன் பிலோ கிளாஸ் எபோனைட் காப்பர் ரப்பர் கண்ணாடி எபோனைட் காப்பர் ரப்பர் இதில் வந்து ஆட் ஒன் எது அப்படின்னா பொருந்தாதது எது அப்படின்னா காப்பர் ஓகேவா ஸோ ஆப்ஷன் பி which of the following statement is about sound is true so ஒலியை பற்றி கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவை எவை first one it consists of longitudinal and transverse pressure waves it travels through vacuum beats are produced due to interference of sound waves intensity of sound is measured in hertz ஒலியானது நெட்டலைகள் மற்றும் குறுக்கலைகள் கொண்டது அதுக்கப்புறமா ஒலியானது வெற்றிடத்தில் பயணிக்கும் ஒலி அலைகளின் குறுக்கீட்டு விளைவினால் உண்டாவது விம்மல்கள் ஆகும் ஒலி அலை செறிவின் அலகு வந்து ஹெர்ட்ஸ் ஆகும் இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 மட்டும்தான் ஓகேவா ஸோ பீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் டியூ டு தி இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அதான் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க 198 which of the following combination of நாலாயிர திவ்ய பிரபந்தம் is correctly matched ஸோ இதோட கரெக்டானது வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது செகண்ட் 1000 hymns பெரிய திருமொழி 2000 பாடல்கள் வந்து யார் அப்படின்னா பெரிய திருமொழி அடுத்த கொஸ்டின் புற தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை எதனால் அறியப்படும் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் பி வாய்மையால் காணப்படும் ஓகேவா புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் யூனிட் 8 கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கால்ட் அஸ் தொடர் நிலை செய்யுள் என்ற தொடர் சுட்டும் இலக்கிய வகை எது ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எப்பிக் லிட்ரேச்சர் அதாவது காப்பிய இலக்கியம் which of the following is called as தொடர் நிலை செய்யுள் என்ற தொடர் சுட்டும் இலக்கிய வகை எது அப்படின்னா காப்பிய இலக்கியம் எப்பிக் லிட்ரேச்சர் ஸோ இவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ